வணக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் வந்திருக்காரு. எல்லாத்தோடையும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிக்கிறாரு. பிரேமலதாவை மட்டும் சந்திக்கவே இல்லை. தேமுதிக அதிமுக, பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ள வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகத்தை அவங்க கிளப்புறாங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்காரு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. யார் பிரதமர் வர கூட்டத்தில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியல. எங்கள் கூட யாருமே பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக, பாஜக கூட்டணியில் அன்புமணி பாமக சேர்ந்துருச்சு. ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். எத்தனை சீட்டுங்கிறதெல்லாம் பின்னாடி அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவருமே ஓகே சொல்லிட்டாரு. வாசனோட தமாக எப்பயுமே இருக்குது, அங்கேயே கூட்டணிக்குள்ளேயே இருக்குது. தேமுதிக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பிரேமலதா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. எங்கள்கிட்ட பியூஷ் கோயல்லாம் பேசவே இல்லை, யாருமே பேச்சுவார்த்தையை நடத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நேற்று சாயந்தரமே சுதீஷ் பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வந்தாங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 சீட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஃபைனல் 30 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 10 சீட்டோடு நிப்பாட்டுறாங்க. 10 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, மத்திய இணையமைச்சர் பதவி, இது எல்லாமே தரேன்னு சொன்னீங்கன்னா பாஜகவுக்கு ஓகே, நாங்கள் பாஜக தேமுதிகவோட கூட்டணி அப்படிங்கிறத இறுதிப்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கவே இல்லை. தேமுதிக அப்படியே வெயிட்டிங்கில் போடுங்க, அவங்க கடைசி வரைக்குமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. திமுகவோட சைடு ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நம்ம கூட ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவங்க நடத்திக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு அவங்கள்ட்ட பெருசாக கண்டுக்க வேணாம், அவங்கள்ட்ட ஃபைனல் எதுவுமே பண்ண வேணாம், ஒப்பந்தம் இந்த இது மாதிரி எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து வாங்க வேணாம், நம்ம மீதியை நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன, தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இப்படி நமக்கு கேட்டு போடுற மாதிரி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பிரேமலதாவுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரேமலதாட்ட நீங்கள் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. அப்படின்னா ஏதோ ஒரு உள்ளடி வேலை நடக்க போகுது, ஒருவேளை தேமுதிக கழட்டி விட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் திமுகவிட்ட எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டு கிடைக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து காங்கிரஸ் வெளியேறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே காங்கிரஸ் வெளியேறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால இப்போ அமித்ஷாவும் நமக்கு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம், ஏன் தேமுதிக வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க என்டிஏ கூட்டணி? தேமுதிக ஒரு வலுவான கட்சி தானே, எதுக்காக தமாகவெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க, அன்புமணி பாமகவெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரீங்க, ஆனால் எங்களை இன்னும் வெயிட்டிங்லேயே வச்சுருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரேமலதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, விஜய் கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப துரிதமாக நடந்துகிட்ருக்கு. விஜய்க்கு நெருக்கடிகள் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து, விஜயோட பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துகிறாங்க. நடத்திக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, இப்போ விஜய்கிட்ட கடைசியாக காம்ப்ரமைஸ் ஒன்று விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அவருக்கான விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. அவர் ரொம்ப எதிர்பார்த்தது விசில் சின்னம் தான். மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் ஆகக்கூடியது விசில் சின்னம் தான். அதனால் கண்டிப்பாக நமக்கு விசில் சின்னம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்குது, விஜய் எதிர்பார்த்த ஒரு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்குது அப்படின்னா பாஜக சொல்லாமல் விசில் சின்னத்தை கொடுக்க முடியாது. ஆனால் பாஜக விஜய்க்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்கிறாங்க. ஜனநாயகம் படமும் ரிலீஸ் ஆகிடும், சிபிஐ விசாரணையும் தள்ளி போயிடும், நீங்கள் அது என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வரைக்குமே என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிக்கிறார். இப்போ டிடிவி தினகரன் கூட கூட்டணிக்குள்ளே போனதுக்கு காரணம் என்னென்னா, என்டிஏ அப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி சொல்லிக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம், நம்ம எல்லாருமே கூட்டணி அமைச்சு நிற்போம், தேர்தலில் நிற்போம். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் என்டிஏ சார்பாக எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே அழைச்சி ஆலோசனை பண்ணி எம்எல்ஏக்கள் யாரை முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம முதலமைச்சராக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமானா தெரியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, என்டிஏ கூட்டணியில் நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதே தான் தொடர்ந்து டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது கூட அவர் உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு செய்தியாளர் சைடை திருப்பிட்டு போயிட்டார். என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்போட என்டிஏ தலைமை, பாஜக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சிஎம், டெப்டி சிஎம், அப்புறமா துறை ரீதியான இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் முடிப்போம், நீங்கள் கேட்குற சீட்டை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு கிட்டத்தட்ட 70 சீட் வரைக்கும் தரதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மினிமம் 120 தொகுதி, 125 தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக போட்டி போடும், மீதி எல்லாமே பிரித்து கொடுத்துருவாங்க. அதுவும் விஜய் பிரித்து கொடுக்குறதுக்கு அதிக தொகுதிகள் தர்றதுக்கு
எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேமுதிக வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் போடுங்க, அப்புறமா நம்ம பேத்துக்கலாம், நம்ம பேசிக்கலாம், இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் விஜய்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க, உங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, சிறப்பாக நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசி வரைக்கும் உங்கள் கட்சியில் வேட்பாளர் இவங்களுக்கெல்லாம் தேர்தலை வந்து தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் நிறைய செலவு பண்ணணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் என்ன கேட்குறாரு, ஒரு 10 தொகுதி ஒரு 10 கோடி 15 கோடி ரூபா யார் வந்து கட்சிக்காக டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டே தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட்டணியை பலப்படுத்திட்டாரு அப்படின்னா இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பார். செலவு அதிகமாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் வந்து தேர்தலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? விஜய் நிறுத்துகிற வேட்பாளர்கிட்ட ஏது அவ்வளோ காசு? மக்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போடுவாங்களா? அப்படி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சும்மா மக்கள் வந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்தல் செலவுகளை எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து வேறு லெவலில் வந்து விஜய்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய்க்கும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலை. அமித்ஷா மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜய் வந்து அவங்க என்ன பேசுனாங்களோ அதை பற்றி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் இருக்கிறாரு, அதனால தான் செங்கோட்டையன் அதிகமாக அவங்க பேசவே இல்லை. இது என்னடா இது, நம்ம அவங்களெல்லாம் வெறுத்துட்டு தான் நம்ம இந்த சைடு வந்தோம், விஜய்கிட்ட வந்தோம், விஜய் தனித்து போட்டி போடுவார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனால் கடைசியில் பாஜக இங்கேயும் வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து நம்மளை இங்கேயும் கொண்டாந்து டம்மியாக்கி விட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாஸ்தி பண்ணுறாங்க எல்லாருமே. சரி, இப்போ பிரேமலதாவும் வந்து வெயிட்டிங்கில் இருந்து பார்க்குறாங்க, நாளைக்கு வராரு பிரதமர் வராரு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அமித்ஷா தரப்புலையும் வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜய் வந்து எந்த முடிவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அவருக்கு வந்து என்னென்னா ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரு? காங்கிரஸ் ஒரு வேளைக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிச்சு, விஜய் கூட தாவேகோட கூட்டணி வைக்கிது அப்படின்னா காங்கிரஸ் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு விஜய் இருக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ விஜய்க்கு பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன அப்படின்னா என்டிஏ தான். அவர் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கவும் சரி, அவர் தேர்தல் செலவுகள் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளிநாட்டில் இருந்து அது கிறிஸ்துவ மிஷினரிகளிலிருந்து அவர் வந்து பணம் வாங்கி மாநாடு நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஜான ஆரோக்கிய மூலமாக நிறைய பணங்கள் வந்திருக்குது, அவருக்கு வந்திருக்குது. பல அக்கௌண்ட்டில் இருந்து ஆதாரங்களை எல்லாத்தையுமே அமலாக்கத்துறையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக விஜய் சிக்கினார் அப்படின்னா தேர்தலில் கூட போட்டி போட முடியாது, அந்த கட்சியை கூட தடை பண்ணுறதுக்கு அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு போகிறாங்க, சீனை கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் விஜயும் ஆலோசனை அப்படிங்கிற பேரில் ஒரு இதை பண்ணிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தா அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேமுதிக வேணாங்கிற மாதிரி அமித்ஷா வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.